ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் வட்டார வள மைய பயிற்றுனர்கள் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கலெக்டர் பார்த்தா செய்தி குறிப்பாக ப்ரெஸ் லிஸ்ட்டுக்கு வெளியிட்டிருக்காரு. இது பார்த்தா பத்திரிகை சேர்ந்த வேலையை அறிவிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் 11 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள வட்டார இயக்க மேலாண்மை அலுவலருக்கு 11 கூடுதல் வட்டார வள பயிற்றுனர்கள் பணியிடத்துக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது 11 ஊராட்சிகளில் எந்தமான பதவி கேட்டிருக்காங்கன்னா, வட்டார பயிற்றுனர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள அந்த போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். பெண் சுய உதவி குழு உறுப்பினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 முதல் 3 ஆண்டுகள் சுய உதவி குழுக்கள் ஊராட்சி வட்டார அளவிலான கூட்டமைப்புகளில் பணிபுரிந்து அனுபவம் இருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். வலுவான தகவல் தொடர்பு திறன் மற்றும் தனிப்பட்ட திறன்களுடன் இருக்க வேண்டும். கணினியில் விருப்பத்தக்க அறிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருக்கவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓரளவுக்கு இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு 2025 மார்ச் 1ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் 25 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. 25 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். பயிற்சி தினங்களில் மட்டும் ஊதியமாக நாள் ஒன்றுக்கு பயண படிப்புடன் சேர்த்து 750 ரூபா வழங்கப்படும். ஒரு நாளைக்கு 750 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதியுடையவர்கள் பார்த்தீங்கன்னா, திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சித்துறை இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டைரெக்டாக கொடுத்து வரும் 15ஆம் தேதி, ஸோ மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே அனுப்பிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கல, அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்களே ரெடி பண்ணி டைரெக்டாக சப்மிட் பண்ணலாம். அல்லது சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அங்கேயே கூட கொடுத்துருவாங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விழுப்புரமில் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.